தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் பங்கேற்க உள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் வேட்புமனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை பற்றி சத்யபிரதா சாஹூ விவாதிக்க உள்ளார். மக்களவைத் தேர்தல் சமயத்தில் தேர்தல் பத்திர விவகாரம் பூதாகரமாகி இருக்கக்கூடிய நிலையில் எந்த கட்சிக்கு எந்தெந்த நிறுவனங்கள் நன்கொடை வழங்கவுள்ளன என்ற புதிய தகவல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய ஊழலாக உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள தேர்தல் பத்திரங்களும் அதனால் எழுந்துள்ள சர்ச்சைகளும் மக்களவை தேர்தல் சமயத்தில் சுனாமி பேரலையாக சுழற்சி அடித்து வருகிறது. அரசியல் கட்சிகளுக்கு வங்கிகள் மூலம் தேர்தல் பத்திரங்களாக நன்கொடை வழங்கும் முறை 2018ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. இத்திட்டத்திற்கு எதிரான வழக்கில் தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து எஸ்பிஐ வங்கி 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 15 வரை வழங்கப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. இந்த விவரங்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக லாட்டரி அதிபர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு 1368 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது. குறிப்பாக பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய பிறகு சுமார் 100 கோடி மதிப்புள்ள பத்திரங்கள் வாங்கப்பட்டன. தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக மொத்தம் 656 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெற்றுள்ள நிலையில் லாட்டரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் மட்டும் 509 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. இதேபோல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிமுக 6 கோடியே 5 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளது. அதிமுகவின் பொருளாளராக OPS இருந்தபோது அக்கட்சிக்கு 5 கோடி ரூபாயை சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் மட்டுமே அளித்துள்ளது. மேலும் கோவையைச் சேர்ந்த லட்சுமி மிஷின் ஒர்க்ஸ் என்ற நிறுவனமும் தேர்தல் பத்திரம் மூலமாக 1 கோடி ரூபாயை அதிமுகவுக்கு நன்கொடையாக தந்துள்ளது. தேசிய அளவில் தேர்தல் பத்திரம் மூலமாக அதிகபட்சமாக மொத்தம் 6986 கோடி ரூபாயை பாஜக பெற்றுள்ளது. இவற்றில் கொரோனா காலகட்டமான 2019-20ஆம் ஆண்டில் மட்டும் 2555 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக பெற்றுள்ளது. இது தவிர்த்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் மொத்தம் 1334 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் 1397 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. இதைவிட சற்று குறைவாக சந்திரசேகர் ராவின் PRS கட்சி 1322 கோடி ரூபாயும், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் 944 கோடியே 50 லட்சமும் வாங்கியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் கட்சி 442 கோடியே 80 லட்சமும், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 181 கோடியே 35 லட்சம் ரூபாயும் நன்கொடையாக பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி சுமார் 65 கோடியும், அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி 14 கோடியும், அகாலிதளம் 7 கோடியே 26 லட்சமும், தேசிய மாநாட்டு கட்சி 50 லட்சம் ரூபாயும் நன்கொடையாக வாங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம், தேமுதிக, TTV தினகரனின் அமமுக, ஈஸ்வரனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எந்த நன்கொடையும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் தகவல்களில் திமுக, அதிமுக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் பத்திர நன்கொடையாளர்களின் அடையாளம் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்திய சில அரசியல் கட்சிகளில் திமுகவும் ஒன்றாகும். அரசியல் கட்சி சமர்ப்பித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையத்தில் வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பத்திர நன்கொடையாளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
லாட்டரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங்ஸ் நிறுவனத்திலிருந்து 509 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக நிதியாக பெற்றது பாவத்தின் பணம் என்று